அல்லேலூயா. அவர் கேட்கறதுலாம் அவர் செய்தது தான். மனுஷனால முடியாதுன்னு மனுஷன் சொன்னான். இயேசு மனுஷனா வந்து எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு முடியுமாப்பான்னு சொல்லினேன். 10க்கு சொன்னா உன்னால முடியாத என்ன கூப்பிடு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடங்கள். நான் ஜெயிச்சேன், கூப்பிடுங்க, என்ன கூப்பிடு. நான் வந்து உனக்காக யாவையும் கர்த்தர் எனக்காக யாவையை செய்து முடிப்பார் என்று தீர்க்கதரிசி தாவீது முன்னுக்கு சொன்னார். இன்றைக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க? முடித்துட்டார், முடித்துட்டார். சில பேர் எல்லாம் முடிச்சுட்டார். இப்ப இருக்கிறதெல்லாம் என்ன? கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஆகவே கொண்டாடுவோம், நாங்கள் கொண்டாடுவோம், எல்லா கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நாங்கள் கொண்டாடுவோம், அப்பாவில் களி கூறுவோம், எங்கள் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். காரணம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உனக்கு நான் கொடுத்த வெள்ளியாடியை கெடுக்கிறதுக்கு நிறைய வரம், என்ன கூப்பிடு. மனுஷன் தனியே இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணியை ஏதேனில் கொடுத்தார். ஆனால் எங்களுக்கு ரட்சிப்பு தந்த போது தானே ஆவியா எங்களிடத்தில் வந்துட்டார். அல்லேலூயா. நான் உங்களை திக்கெட்டுள்ளாகி விட என்று ஆண்டவர் சொன்னார். உண்ட வஸ்திரம் வெள்ளையா இருக்க கடவுது, மற்றவர வஸ்திரத்தை பற்றி கதைக்க தேவையில்லை. உன்னுடைய வஸ்திரம் வெள்ளையாய் இருப்பதாக ஆண்டவர் சொல்லி அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த காரியத்தை, அவர் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாருன்னா முடிவு மட்டும் உங்களோட இருப்பார். இதோ உலகத்தின் கடைசி நாட்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லி கடைசியா அந்த சுவிசேஷம் முடிகிறது அப்படிதான் இல்லையா? உலகத்தின் கடைசி பரியத்தில், உலகத்தின் பூமியின் கடைசி பரியந்தம் வசனத்தை உங்களுக்கு சொல்றேன், உங்களோட இருப்பேன் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? எல்லாரையும் நீங்க சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுங்க. இதை உலகத்தின் கடைசி முடிவு பரியந்தம் மேல நான் உங்களோட இருக்கிறேன். உலகம் ஆண்டவர்களது என்னத்துக்காக எனக்கு அப்படி சொன்னாரு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரை உலகம் முடிஞ்சாலும் அவர் எங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆரம்பத்தில் அவர்களை சொல்ல நாங்கள் துதிக்கிற போது நாங்கள் சொன்னோம், ஏசப்பாட்டு இன்றைக்கு எங்களோட நீங்க நாங்க செத்துட்டோம், அடுத்த செகண்ட் அவரோட ஒரு சின்ன ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? இன்னைக்கு கதையில இருக்கிற நாளைக்கு சிங்காசனத்தில் இருக்கும். இதுதான் மாற்றம், பதவி ஏற்றம் இல்லையா? ஆக என்னுடைய வஸ்திரம் அப்பாவுக்கு முன்பாக எப்பொழுதும் வெண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது தேவனுடைய விருப்பம், அது அவருடைய விருப்பமாக இருக்கிறபடியால நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். 5வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 17 1-2 வாசிட்டீங்களா? வாசிங்க. 17:1-2 முதல்ல. எத்தனை நாளைக்கு பின்பு? 6 நாளைக்கு பின்பு நீங்க என்ன செய்யறீங்க? சேர்ச்சில வந்திருக்கிறீங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டின்படி 7வது நாள் ஓய்வு நாள், புதிய ஏற்பாட்டின்படி வாரத்தின் 1வது நாள் நாங்கள் ஆலயத்தில் இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு வாரத்தின் 1வது நாள். வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு. 6 நாளைக்கு பின்பட வாரத்தின் 1 நாள் தான் நடத்தும் இல்லையா? சரி. அவருடைய உடுப்பு எப்படி போச்சுதான்? அவங்களுக்கு எப்படி தெரியும் இயேசு இப்படி வெள்மையான உடுப்பு போட்டுருக்காரு? இயேசு தன்னிடத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி அவங்களுக்கு காட்டவே இல்லை முன்னுக்கு இல்லையா? அவருடைய ரட்சிப்பு இப்படியானதா இருக்கும் என்று இவர்கள் அறியும்படி 12 பேரை இயேசு தெரிந்தெடுத்தார். ஏன் 3 பேரை மட்டும் போனார்? இந்த ஒஸ்லோவில் 10,000 பேர் ஆட்கள் இருக்கிறாங்க. எங்களில் நாங்கள் 6 பேர் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். இன்றைக்கு 24 மில்லியன் சீட் என்று வேற இல்லை, 5 தூரத்தில் இன்றைக்கு வேற வசதி இல்லையா? ஆனால் நாங்கள் இன்றைக்கு 6 பேர் இந்த இடத்துல வந்திருக்கோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இல்லையா? ஏன் நாங்கள் 6 பேர் வந்திருக்கிறோம்? இயேசு 12 பேரை தெரிஞ்சுட்டார். ஏன் 3 பேரை கூட்டிட்டு போனாங்க? இது பாட்டு படிச்ச தேவா, நான் எதனால் விசேஷித்தவன், நீ என்னோட இருக்கிறபடியான. அல்லேலூயா. என் தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். எத்தனை பேரோட இருக்கிறார் என்றது என்னோட இருக்கிறார் என்றது எனக்கு தான் தெரியும். மற்றவரோட இருக்கிறார் இல்லையோ எனக்கு தெரியாது, கனிகளாலே அறியலாம் இல்லையா? ஆனால் தேவன் எங்களை விசேஷித்தவனானபடியால எனக்கு 3 பேரை தான் மனுவமாக அந்த தரிசனத்தை காணும்பொழுது 3 பேருக்கு தான் காட்டினார். பிதா, குமாரன், பரிசுத்தாவே முத்திருத்துவம் ஒன்றாக இருக்கிற தெய்வம்.
இல்லையா? அந்த இடத்துல இயேசு அவர்களோட கூட இருந்தாலும் அவர்தான் ஜீவன் உள்ள தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் அவர்தான் தேவன் என்பதை அவர் காட்டும்படியாக, அந்த இடத்துல தன்னுடைய மகிமை அந்த சீசர்கள் காணும்படியாக, நாம் யார் என்பதை இவர்கள் விளங்கும்படியாக, இயேசு மரிக்க போறார் என்பது இயேசுக்கு தெரியும். இயேசு மரிக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தவர், உயிரோடு எழுந்து தான் இயேசு வந்தவர். ஆனால் இவர்கள் மரித்த போது இவர்கள் அறிய வேண்டும், இதை காண வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்து அவர்களோடு இருக்கிறதை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவர், ஜீவனோடு இருக்கிறார், அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அவரே அதான் முதல்ல சொன்னேன், இயேசு செய்யாததை எங்களை செய்ய சொல்லி கேட்கல. இயேசுவின் வஸ்திரம் வெண்மையா இருந்ததோ, அப்ப எங்களோட வஸ்திரம் எப்படி இருக்கணும்? எங்களோட ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? அது வெண்மையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் தான் அது தெரியும், மனுஷனுடைய பார்வையில் அது தெரியாது. தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அவருடைய பார்வையில எங்களுடைய வஸ்திரம், எங்களுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கு? கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்கிறேன்? எந்த நிலைமையில நான் வச்சிருக்கிறேன்? என்ன நடக்கிறது? எனக்கு என்னது எப்படி அந்த நினைவு இருக்கிறதா, அந்த சிந்தனை இருக்கிறதா, அந்த யோசனை இருக்கிறதா? எனக்கு ஆண்டவர் தந்த என்னுடைய ரட்சிப்பை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இல்லாட்டா அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு, அது மாத்திரமில்லை, இன்னொரு வசனம் கூட சொல்றேன், பிசாசுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய அக்கினிக்கு அங்க போக. இதையும் சேர்த்து சொல்ல வேணும் இல்லையா? அதை சொல்லுற போது அந்த வார்த்தைகளின் ஞானங்கள் உண்டு. பிசாசுக்கென்று அது என்னது சொல்றேன்? இரக்கமுள்ள தெய்வம் உனக்கு செய்யலையம்மா, எனக்கு செய்யலையம்மா, ராசாத்தை ராசா, அது பிசாசுக்கு செய்தது. நான் சொல்ல நீ கேட்க, உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்த நீ பாதுகாக்க இல்லை, நான் என்ன செய்கிறது? உனக்குரிய பங்கு நீ தெரிஞ்சு கொண்டாய். பிசாசுக்கென்றும் அவருடைய தூதனுக்கென்றும் ஆயத்தப்படுத்தின நித்திய அக்கினிக்கு போங்கள், சபிக்கப்பட்டவர்களே போங்கள் என்று தான் சொல்லுவார். அங்கே போகக்கூடாது. அதுதான் கர்த்தர்கள் எழுதி வச்சிருக்கிறார். எங்களுடைய வஸ்திரம் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேணும். அது தேவன் எங்களுக்கு கொடுத்த ஈவு. துதிக்கிற போது ஒரு வார்த்தை எனக்கு வந்தது, எங்கள் வீட்டில் செத்த வீடு நடக்காதபடி, எங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளில் செத்த வீடு நடக்காதபடி, செத்த வீடு நடக்க வேண்டி இருந்த வீட்டை என்ற கர்த்தர் சந்தோஷமான வீடாய் மாற்றினது எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு அது நடந்ததுதான் உங்களுக்கு தான் தெரியும். உங்களை பெற்றதைக்கு தெரியாது, கூட இருக்கிறதுக்கு தெரியாது, உங்களை வளர்த்ததைக்கு தெரியாது, ஒரு தடவை தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். செத்த வீடு என்னுடைய ஆண்டவர் சந்தோஷமான வீடாய் மாற்றினார். என்ன பாடையில வச்சு கொண்டு வந்தாங்க ஒரு வாலிபனை. ஆண்டவர் பார்த்தார், ஒரு தடவை சொல்ல, ஆண்டவர் பார்த்தார். அவன் தன்னுடைய தாய்க்கு ஒரே பேரான ஒரு பேரான இல்லை, ஒரே ஒரு மகன், வேறு ஒரு தடவை இல்லை. அவன் செத்து அடக்கம் பண்ண கொண்டு போகப்படுது. தாயா கதறி அழுகிறான். தாயை மாத்திரம் என் ஆண்டவர் இல்லை, எல்லாரையும் பார்த்தார். அந்த தாயுடைய இருதயத்தில் உள்ளதை அவர் பார்த்தார். பாடையை வந்து நிப்பாட்டினார், நின்றாங்க. அவன் வந்தார், மறிச்சார் தான் நான் நினைக்கிறேன். நிப்பாட்டினாங்க, பாடையை தொட்டார், செத்தவன் உயிரோடு எழுப்பினான். அல்லேலூயா. சந்தோஷப்படுத்துகிற தேவன். எங்களுக்கு செத்த வீடு வர வேண்டி இருந்தது, கர்த்தர் ஓடி வந்து ரட்சிப்பை கொடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த பின்பகுதி சொல்லுகிறது என்னவா? உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாய் இருப்பதாக. முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது எண்ணெய் குறைய, முதலாவது வெண் வஸ்திரம், முதலாவது வெள்ள உடுப்பு எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது என்னோட தலைக்கு எண்ணெய் வைக்கணும். அதான் ஆரம்பத்தில் கேட்டு எப்ப கடைசியா தலைக்கு எண்ணெய் வச்சிருந்தீங்க? நாங்கள் எல்லாம் எங்கேயோ போய் என்ன ஒரு ஓய்வு வேண்டி ஏதோ எல்லாம் செய்யலாம் மட்டும் முயற்சி செய்வோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற எண்ணெய் வேற, இந்த எண்ணெய் வேற இல்லையா? நாங்கள் வேப்பெண்ணையை வச்சா என்ன, முருக்க எண்ணெயை வச்சா என்ன, இல்லை முள்முருங்கையில் எண்ணெய் செய்தா என்ன, இல்லை சோளத்தில் எண்ணெய் எடுத்து செய்தா என்ன, இந்த எண்ணெயெல்லாம் ஒரு வேளை உங்களோட தலைமையிற்கு உதவி செய்யும். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் சொல்லுகிற எண்ணெய் அது பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா. அது தேவ ஆவியானவருடைய அபிஷேகம். உன்னுடைய தலை அபிஷேகம், உன்னுடைய தலை எண்ணெய் குறையாததா இருப்பதாக. ஆண்டவர் எண்ணெய் குறையக்கூடாது, கூடவும் கூடாது, குறையவும் கூடாது, அளவோட அவர் சொல்லுகிற அந்த அளவு எண்ணெய் குறையாதுன்னா நான் நினைக்கிறேன் கூடுறதை பற்றி பிரச்சனை இருக்காது. நான் அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெய் கூட நம்மளுடைய குறையக்கூடாது, நீ குறைக்கப்படக்கூடாது. உன்னுடைய தலை எப்பொழுதும் எண்ணெய் குறையாததா எண்ணெய் வச்சு ஊர்ல நிலக்கரை இருக்கிற போது எண்ணெயா வச்சு தலையில கை என்னுடைய ஐயா அம்மா என்னை அனுப்புனா அவர் கொஞ்சம் தூரம் அதில் தூரத்தில் போய் எண்ணெய் வேண்டி இருக்கிறேன். ஏன்னா அங்கே எண்ணெயை எள்ளி அவங்க போட்டு இடிச்சு, அந்த இடிச்சுல அந்த ஒரு சக்கில் போட்டு அரைச்சு மாட்டை வச்சு கட்டி மாட்டை சுத்த போடுறது. அதை சுற்றி அதை அரைச்சி புளிச்சு ஒரு